वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். காமம் எவ்வாறு ஞானத்தை மறைக்கிறது என்று 3 உதாரணங்களை கூறி விளக்கிய விஸ்வாதாரன் இந்த 39வது ஸ்லோகத்தில் காமமானது தீயைப் போல் எப்போதும் திருப்தி அடையாதது என்பதை எடுத்துரைக்கிறார். ஆவ்ருதம் ஞானமே தேன ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச. மேலும் கௌந்தேய கூர்மையான மதிப்படைத்த குந்திகுமாரா, துஷ்பூரேண திருப்தி அடையாத, அனலேன நெருப்பை போன்றதும், காமரூபேண காமம் என்ற வடிவத்தில் உள்ளதும், ஞானினக ஞானிகளுக்கு நித்திய வைரிணா என்றுமே பகைவனுமாகிய ஏதேன இந்த காமத்தினால் ஞானம் மனிதனுடைய ஞானம் ஆவர்த்தம் மறைக்கப்பட்டிருக்கிறது. துஷ்பூரேண அனலேனச்ச என்று கூறப்பட்டது. சம்ஸ்கிருதத்தில் அலம் என்றால் போதும் என்று பொருள், அனலம் என்றால் போதாது என்று பொருள். அக்னிக்கு அனலம் என்று ஒரு பெயர். அக்னியில் எவ்வளவு நெய் ஊற்றினாலும் எவ்வளவு விறகு கட்டளை போட்டு எரித்தாலும் அது ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. ஆகவே அதற்கு அனலம் என்று பெயர். காமமும் நெருப்பை போலத்தான், அது போதுமென்று தணியாது. துஷ்பூரம், அதை விஷயங்களால் நிரப்பவும் முடியாது. போகங்களை அனுபவிக்க அனுபவிக்க மனிதனுடைய ஆசை நெருப்பு போல் வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர தணியாது, திருப்தியும் ஏற்படாது. ந ஜாது காமஹா காமானாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மைவ பூய ஏவ அபிவர்ததே. போகங்களை அனுபவித்து காமம் எப்பொழுதும் தணிவதில்லை. அக்னியில் நெய்யை ஆகுதி செய்யும் பொழுது அக்னி மென்மேலும் வளர்வதைப் போல காமம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஞானினகா நித்திய வைரி. இங்கு ஞானி என்பது ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக சாதனை புரிகின்ற விவேகமுள்ள சாதகர்களை குறிக்கிறது. விவேகிகளுக்கு காமம் நித்திய வைரி என்று கூறப்படுகிறதே, அவ்வாறாயின் அஞ்ஞானிகளுக்கு காமம் எதிரி இல்லையா என்ற சந்தேகம் தோன்றுகிறது. விவேகமற்ற அஞ்ஞானி விஷய போகங்களை அனுபவிக்கும் பொழுது அவற்றில் சுகம் இருப்பதாக கருதுவதால் காமத்தை நண்பன் என்று தவறாக கருதுகிறான். பிறகுதான் அதனால் கேடு ஏற்படும் பொழுது அந்த காமம் சத்ரு என்பதை அவன் அறிகிறான். ஆனால் காமத்தின் செயலை அறிந்த விவேகிகள் காமத்தினால் ஏற்படும் விளைவுகளை எல்லாம் நன்கு உணர்ந்தவர்களாய் காமத்தை நித்திய சத்ரு என்று அறிகிறார்கள். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ பிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசः புத்திநாசாத் பிரணஷ்யதி. ஒரு விஷயத்தை அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயத்தின் மீது பற்று ஏற்படுகிறது. அந்த பற்றினால் அந்த விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. தான் நினைத்தது, தான் ஆசைப்பட்டது நிறைவேறாவிடில் அதற்கு தடையாக உள்ளோர் மீது கோபம் உண்டாகிறது. தடைப்பட்ட ஆசையே கோபமாக மாறுகின்றது. கோபத்தினின்றும் எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்பதை அறியாத விவேகமின்மையாகிய மோகம் உண்டாகிறது. மோகத்தினாலே சாஸ்திரத்தின் மூலம் கற்றவை கேட்டவை அனைத்துமே மறந்து போகின்றன. ஆத்ம தரிசனம் பெற புறநடக்கம் செய்ய வேண்டும் என்ற விவேகம் நீங்குகிறது. விவேகம் அழிவதால் அவன் வீழ்ச்சியடைகிறான். மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு எனும் சம்சார சக்கரத்திலே சுழல்கிறான். காமத்தினால் ஏற்படும் இந்த விளைவுகளையெல்லாம் நன்கு உணர்ந்த விவேகிகள் காமத்தை நித்திய சத்ருவாக கருதுவார்கள். காமம் என்ற சொல் எதை குறிக்கிறது? காமம் என்பது
உலகியல் போகங்களில் உள்ள ஆசையை குறிக்கும். பகவானை அடைய வேண்டும், நாம ஜபம் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், வேதங்களை சாஸ்திரங்களை அத்தியனம் செய்ய வேண்டும் என்பன போன்ற நல்ல விருப்பங்கள் ஒருவனுக்கு எதிரி அல்ல. இந்த மங்களகரமான விருப்பங்கள் உலக போகங்களில் உள்ள காமத்தை எல்லாம் அகற்றும். ஆவருத்தம் ஞானமே தேன ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேனச்ச. இவ்வாறு காமம் ஞானத்தை எவ்வாறு மறைக்கிறது என்பதை விளக்கிய பின், காமம் இருக்கும் இடத்தையும் இது மனிதர்களை எவ்வாறு மயக்குகிறது என்பதையும் 40வது ஸ்லோகத்தில் விஷுத்தாத்மாவான விமலன் விளக்குகின்றார். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோகயத் ஏஷஹ ஞானமாவ்ருத்ய தேகினம். இந்திரியாணி புலன்கள், மனஹ மனம், புத்திஹி புத்தி, அஸ்ய இந்த காமத்தின் அதிஷ்டானம் இருப்பிடம் என்று உச்சியதே சொல்லப்படுகிறது. ஏஷகா இந்த காமம்தான் ஏதைஹி இந்த மனம் புத்தி புலன்களை கொண்டு ஞானத்தை ஆவருத்திய மறைத்து தேகினம் ஜீவாத்மாவை விமோகயத்தி மோகத்திற்கு உட்படுத்துகிறது. காமத்தின் இருப்பிடங்கள் எவை? காமத்தின் இருப்பிடமாக இந்திரியங்கள், மனம், புத்தி ஆகியவை கூறப்படுகின்றன. மனிதன் இந்திரியங்கள், மனம், புத்தி ஆகியவற்றை அடக்கி ஆளாத போது அவற்றின் மீது காமம் ஆட்சி செலுத்துகிறது. காமம் மனிதனுடைய விவேகத்தை மறைத்து விஷயபோகங்களில் சுகம் இருப்பதாக ஆசை காட்டி அவனை பாவச் செயல்களில் ஈடுபடுத்துகிறது. கனல் கட்டையை எரிக்கும், ஆனால் காமமோ சரீரத்தை எரிக்கும். கனல் பட்ட இடத்தில் மட்டும் தகிக்கிறது, ஆனால் காமமோ இதயத்தில் இருந்து கொண்டு உடல் முழுவதும் தகிக்கிறது. மேன்மையை விரும்பும் மனிதன் மனம் புத்தி புலன்களிலிருந்து விரைவாக இந்த சத்ருவான காமத்தை வெளியே விரட்டி அழித்து விட வேண்டும். இல்லையென்றால் இது வீட்டிற்குள் புகுந்துவிட்ட பகைவனைப் போல் மனித வாழ்க்கை என்ற விலைமதிப்பட்ட செல்வத்தை அழித்துவிடும். ஏதைஹி விமோகயத்தி என்று கூறப்பட்டது. காமம் எப்படி மோகத்தை உண்டு பண்ணுகிறது என்று பார்ப்போம். ஒரு பெரிய அரங்கில் ஒரு அழகியின் நடன விளம்பரத்தை பார்த்த ஒரு மனிதனுக்கு அந்த நடனத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது. அதிக பணம் செலவழித்து அந்த நடனத்தை பார்க்க வேண்டாமா என்று மனதிலே எத்தனையோ எண்ணங்கள். இறுதியிலே நிச்சயமாக போக வேண்டும் என்று அவனுடைய புத்தி நிச்சயித்தது. அந்த அரங்கத்திற்கு சென்று அந்த அழகிய நடனை பார்த்து ரசித்தான். மனம் அப்பெண்ணின் அழகிலே ஈடுபட்டு வீட்டிற்கு சென்ற பின்னும் எந்த செயலும் செய்யாமல் அப்பெண்ணையே நினைத்து கொண்டிருந்தான். இவ்வாறு சப்தாதி விஷயங்களில் ஏற்படும் எந்த ஆசையும் புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றில் புகுந்து அவனுடைய விவேகத்தையே இழக்க செய்கிறது. எனவே தர்மத்திற்கு புறம்பான ஆசை மனதில் தோன்றிய உடனேயே தாமதமின்றி அதை அப்போதே அகற்ற வேண்டும். ஏனென்றால் ஆசைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அது நிச்சயம் அவனை அடிமைப்படுத்திவிடும். பிறகு அது அவனை உடும்புப்பிடியாக பிடித்து கொள்ளும். பழைய கட்டிடத்தின் இடையில் முதலில் சிறிய அரசங்கன்று கிளம்பும். அதை முளையிலே கிள்ளிவிட வேண்டும். அதை கவனிக்காமல் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிடுங்க முடியாது போவதல்லாமல் கட்டிடத்தையே பலவீனப்படுத்திவிடும். ஆசை பேராசையை விட்டால் அடக்கவும் முடியாது, நாசமும் விளைவிக்கும். இதிலிருந்து விடுபட என்ன வழி? காமம், குரோதம், லோபம், மோகம் தியக்த்வா ஆத்மானம் பாவய கோகம். காமம், குரோதம், லோபம், மோகம் ஆகியவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நான் யார் என்று விசாரிக்க வேண்டும் என்று பஜகோவிந்தத்திலே பகவான் சங்கரர் பகர்ந்துள்ளார். சத்சங்கங்களில் சேர்ந்து மகான்கள் காட்டும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று அறியும் ஐம்புலன்களால் ஏற்படும் போகங்கள் அனித்தியமானவை, நிரந்தர சுகத்தை தருவதில்லை, துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து மனதை தம் ஆத்மசுர்பத்தில் நிலைநிறுத்த வேண்டும். பஞ்சேந்திரியமு பஸ்கட்ஜே ஹிண்டஸ்தே புஜ்ஜாய் 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 பஞ்சேந்திரியமு காம்கரஸ்தனோ நஜ்ஜாய் 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 என்று சௌராஷ்டிர ஜெகத்குரு
ஸ்ரீமன் நடனகோபால் நாயகி சுவாமிகள் நவின்றுள்ளார். பஞ்சேந்திரியங்களான ஸ்ரோத்ரியம், துவக், சச்சு, ஜிஹ்வா, கிராணம் எனப்படும் செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு ஆகியவற்றின் மூலம் அனுபவிக்கின்ற சப்த, ஸ்பரிச, ரூபரச, கந்தம் ஆகிய விஷயங்கள் அனுபவித்தது போதும். இந்த அற்ப விஷயங்களையே தேடி அலைபவன் நாசமாகிவிடுவான், சம்சார சாகரத்திலே அவன் மூழ்கி தழிப்பான் என்று கூறப்பட்டது. இந்திரியாணாம் ஹிச்சரதாம் என் மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்யாம் வாயோ நாவமிவாம்பசி என்று 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் சௌலபியன் சாட்டியுள்ளார். எவ்வாறு நதியில் செல்லும் ஓடத்தை பிரதிகூல காற்று இழுத்து கொண்டு போய் பாறை முதலியவற்றின் மீது மோத வைத்து ஓடத்தை நாசமாக்கிவிடுமோ, அவ்வாறே சப்தாதி விஷயங்களின் வசம் செய்யப்படாத இந்திரியங்களையும் மனதையும் உடையவன் தன்னுடைய புத்தியை பரமாத்மாவிடம் நிலைநிறுத்த விரும்பினாலும் கூட அவனுடைய புலன்கள் மனதை இழுத்துக்கொண்டு புத்தியை தடுமாற செய்து பல்வேறு போகங்களை பற்றிய நினைப்பில் ஆழ்த்துகின்றன, பல்வேறு பாவங்களை செய்ய தூண்டி வீழ்த்தி விடுகின்றன. இதனால்தான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று அவ்வை பிராட்டியாரும் அறிவுறுத்தியுள்ளார். பலவான் இந்திரிய கிராமகா வித்வாம்சம் அப்பி கர்ஷதி. இந்த இந்திரிய கூட்டம் மிக்க பலம் வாய்ந்தன, வித்வானையும் இவை மயக்குகின்றன என்றும் துர்ஜயாகி விஷயாக விதுஷாமபி, பண்டிதர்களுக்கும் சப்தாதி விஷயங்கள் வெல்வதற்கு அரிது என்றும் கூறப்படுகின்றன. தயிரை மத்து கடைவது போல மனதை இந்திரியங்கள் மாறி மாறி சிதற செய்கின்றன. இவ்வாறு மனம், புத்தி, புலன்கள் இவற்றின் மூலம் விஷய சுகத்தின் ஆசையினால் மனிதனுடைய ஞானம் மறைக்கப்படுகிறது. இந்திரியாணி மனோ புத்தி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர் விமோகயத் ஏஷः ஞானமாவ்ருத்ய தேஹினம்.